வணக்கம். ஆகாஷ்வாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மும்பையில் 29,400 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை, ரயில்வே, துறைமுகங்கள் திட்டப்பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி உட்பட நாடு முழுவதும் 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக மீனவர்கள் கைது விவகாரத்தில் இந்திய இலங்கை மீனவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரிகள் நிலையிலான கலந்தாலோசனை விரைவில் நடைபெறும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் நெல்லை மாவட்ட அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மும்பையில் 29,400 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை, ரயில்வே, துறைமுகங்கள் திட்டப்பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 16,600 கோடி ரூபாய் மதிப்பிலான தானே போரிவலி சுரங்கப்பாதை திட்டம், 6,300 கோடி ரூபாய் மதிப்பிலான கோரிகான் முலுன் சாலை சுரங்க திட்டம் உள்ளிட்டவை இதில் அடங்கும். இந்திய செய்தி நிறுவன செயலகத்தின் கோபுரத்தையும் பிரதமர் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். நாடு முழுவதும் 7 மாநிலங்களின் 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் 5 இடங்களில் வெற்றி பெற்று 5 இடங்களில் முன்னிலையில் உள்ளன. பிஜேபி ஒரு இடத்தில் வெற்றி பெற்று ஒரு இடத்தில் முன்னிலையில் உள்ளது. கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வரும் நிலையில் விழுப்புரம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் திமுகவின் அன்னியூர் சிவா 76,693 வாக்குகளுடன் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்று காலை வாக்கு எண்ணும் பணி பனையபுரத்தில் உள்ள பள்ளியில் துவங்கியது. முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. தொடர்ந்து மின்னணு வாக்கும எந்திரத்தினுடைய வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இதுவரை 12 சுற்றுகள் எண்ணப்பட்டுள்ளன. இதில் திமுக 76,638 வாக்குகளும், பாட்டாளி மக்கள் கட்சி 33,053 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 6,422 வாக்குகளும் பெற்றுள்ளன. இது திமுக 43,640 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளது. விக்கிரவாண்டி வாக்கு எண்ணும் இடத்திலிருந்து ஜி சுரேஷ். மேற்கு வங்க மாநிலத்தில் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் 3 இடங்களில் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மொத்தமுள்ள 3 தொகுதிகளில் காங்கிரஸ் 2 தொகுதிகளையும், பிஜேபி ஒரு தொகுதியையும் கைப்பற்றியுள்ளது. உத்தரகாண்டில் 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னிலையில் உள்ளது. மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரு தொகுதியில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. பஞ்சாப் மேற்கு ஜலந்தரில் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் 37,325 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். பீகார் ரபோலி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் முன்னிலையில் உள்ளார். எழுச்சிமிகு கிராமங்கள் திட்ட செயலாக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று ஆய்வு செய்கிறார். உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். நாட்டில் உள்ள 19 மாவட்டங்களில் 46 வட்டங்களை சேர்ந்த தேர்வு செய்யப்பட்ட கிராமங்களில் மத்திய அரசின் செயல் திட்டங்கள் மூலம் வளர்ச்சியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதோடு புலம் பெயர்தலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. வேளாண்மை, தோட்டக்கலை, சுற்றுலா, பாரம்பரிய கலாச்சாரம், திறன் மேம்பாடு, தொழில் முனைவோர் கூட்டுறவு அமைப்புகளின் வாழ்வாதாரம் சார்ந்த வாய்ப்புகள், மேலாண்மைக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த திட்டம் முன்னெடுத்து செல்லப்படுகிறது. நாடு முழுவதும் 34 கோடியே 70 லட்சம் ஆயுஷ்மான் அட்டைகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியிருக்கிறார். சமூக வலைதள பதிவில் ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்யா யோஜனா, ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டம் உள்ளிட்டவை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். புதுடெல்லியில் 2 நாள் ரோபோகான் போட்டிகள் இன்று தொடங்கின. பிரசார் பாரதியும் டெல்லி இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் ஐஐடியும் இணைந்து நடத்தும் இந்த போட்டியில் நாடு முழுவதிலுமிருந்து 45 கல்லூரிகளை சேர்ந்த 750 மாணாக்கர் பங்கேற்றுள்ளனர். இதில் வெற்றி பெறும் அணி வியட்நாம் குவாங்னனில் நடைபெறும் சர்வதேச ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு அமைப்பின் ரோபோ போட்டிக்கு தகுதி பெறும். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டம் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் நாளை மறுநாள் இந்த திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் இளையோரின் கல்வி திட்டங்களுக்கு 2,252 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தகுதி தேர்வுகள் இன்று நடைபெறுகின்றன.
துணை ஆட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர் உட்பட 90 காலி பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் 2650 பேரும், நெல்லையில் 5074 பேரும், அரியலூரில் 2551 பேரும் இந்த தேர்வை எழுதினர். திருச்சி மாவட்டத்தில் 6719 மாணாக்கர் இந்த தேர்வை எழுதிய நிலையில் வாசவி வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி தேர்வு மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப்குமார் இன்று ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இப்பேச்சுவார்த்தைக்காக இரு நாடுகளின் அதிகாரிகள் நிலையிலான கலந்தாலோசனை கூட்டம் விரைவில் நடத்தப்படும் என்றார். மதுரையில் நடைபெற்ற கருத்தரங்கில் மீனவர்களின் குறைகள் கேட்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், அவர்களது கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் 1000 ஏக்கர் பரப்பில் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நாமகிரிப்பேட்டை முள்ளுக்குறிச்சியில் விவசாயிகளுக்கு பசுந்தாள் உர விதைகளை இன்று வழங்கி பேசிய அமைச்சர், பசுந்தாள் உர பயிர்கள் மூலம் மண் வளம் பேணி பாதுகாக்கப்படும் என்றார். இதனால் வேளாண் விளைபொருட்களின் தரம் மேம்படுவதோடு மக்களின் நலனும் காக்கப்படும் என்றார். நீலகிரி மாவட்டம் உதகை வனக்கோட்டத்தில் மழைக்கால இரு வாழ்விகள் மற்றும் ஊர்வன பிரிவை சேர்ந்த விலங்குகள் கணக்கெடுக்கும் பணிகள் இன்று தொடங்கின. இதுகுறித்து எமது செய்தியாளர். நீலகிரி மாவட்டம் உதகை வனக்கோட்டத்தில் மழைக்கால இரு வாழ்விகள் மற்றும் ஊர்வன கணக்கெடுப்பு இன்று தொடங்கியது. உதகை வனக்கோட்டத்தில் உள்ள தெப்பக்காடு, கார்குடி, முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் மொத்தம் 17 இடங்களில் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இக்கணக்கெடுப்பை முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் ஆரண்யம் தன்னார்வல அமைப்பு இணைந்து நடத்துகிறது. இக்கணக்கெடுப்பில் தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொள்கிறார்கள். இக்கணக்கெடுப்புக்கான பயிற்சி இன்று தெப்பக்காட்டில் உள்ள மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் நடைபெறுகிறது. முதுகையிலிருந்து சரவணன். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் நெல்லை மாவட்ட அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நெல்லை மாவட்டத்தின் பிரதான அணையான பாபநாசம் அணை 143 அடி கொள்ளளவு கொண்டது. இந்த அணைக்கு கனமழையின் காரணமாக 2600 கன அடி வினாடிக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் பாபநாசம் அணை ஒரே நாளில் 2 அடி உயர்ந்து 104 அடியாக உள்ளது. இதுபோன்று 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சேர்வலாறு அணை ஒரே நாளில் 7 அடி உயர்ந்து 120 அடியாக அணையின் நீர்மட்டம் உள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். சிவகங்கை மாவட்டத்தில் 50% மானியத்துடன் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க விருப்பமுடையவர்கள் வரும் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் பசுமை விருதுக்கு ஒரு ஊராட்சியை பரிந்துரை செய்யும் வகையில் நர்சரி அமைத்து மரக்கன்றுகளை பராமரிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வளர்மதி அறிவுறுத்தினார். மத்திய அரசு கைவினை கலைஞர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தேசிய உடை அலங்கார தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் சேலத்தில் தெரிவித்துள்ளார். இந்த ஆர்டிசன் அவேர்னஸ் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவோம். இங்க இருந்து 10 ஆர்டிசன் செலக்ட் பண்ணி சென்னை கேம்பஸ்ல ட்ரைனிங் பண்ணுவோம். அவங்களுக்கு என்னென்ன லேக் ஆகுதோ அந்த கேப் ஐடென்டிஃபை பண்ணி அங்க ட்ரெயின் பண்ணுவோம். உங்களுக்கு கிராஃப்ட் பஜார் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். இங்க இருக்கிற ப்ராடக்ட் அங்க சேல் பண்றதுக்கு. தென் கிராஃப்ட் பேஸ்ட் டிசைன் ப்ராஜெக்ட். சோ அதுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசா இந்த பேம்பு கிராஃப்ட்ல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், புதுசா என்ன டிசைன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி இங்க வந்து அவங்கள வச்சு பண்ண. மதுரை கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 2 போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் இன்று களமிறங்குகிறது. ஜெர்மனியில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஈக்வேடரின் எஸ்கோபர் இணை நெதர்லாந்தின் சாண்டர் ராபின் இணையை இன்று மாலை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் செக் குடியரசின் பார்போரா இத்தாலியின் ஜாஸ்மினை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பையில் 29,400 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை, ரயில்வே, துறைமுகங்கள் திட்டப்பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி உட்பட நாடு முழுவதும் 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக மீனவர்கள் கைது விவகாரத்தில் இந்திய இலங்கை மீனவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரிகள் நிலையிலான கலந்தாலோசனை விரைவில் நடைபெறும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார்.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் நெல்லை மாவட்ட அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.